சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. A righteous parent, நீதியில் பிரியப்படுகிற, நீதியாய் வாசம் பண்ணுகிற ஒரு தகப்பன், ஒரு தாய், நீதி உள்ள பெற்றோர், நீதி உள்ள குடும்பத்தை நிலைநாட்டுகிறார்கள். கர்த்தர் நீதியிலே பிரியப்படுகிற தேவன். இந்த உலகத்தில் கர்த்தர் சபையை நிலைநாட்டி ஊழியங்களை நிறுவி ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை விட என்னை விட அதிகமாய் இரவும் பகலும் ஊழியம் செய்கிற, அயராது ஊழியம் செய்கிற யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும். அவர் நமக்கு இரவிலே ஊழியம் செய்கிறார், பயணத்தில் பிரயாணங்களில் நமக்கு ஊழியம் செய்கிறார், சபை கூடுகையில் அவர் ஊழியம் செய்கிறார், எந்நேரமும் நமக்கு ஊழியம் செய்கிறவராய் அந்த பூமியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், கிரிகள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், பூமியிலே ஒரு நீதி உள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கு, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படிக்கு, ஒரு நீதி உள்ள குடும்பத்தை நிலைநாட்டும்படிக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனது உண்மைதான். ஒரு நீதி உள்ள குடும்பத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த கரத்தினாலே, சொந்த சுவாசத்தினாலே ஒரு குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினார். பிசாசு அதன் மேல் கண்ணாயிருந்து அதை கெடுத்து போட்டான். அன்றிலிருந்து இன்று வரை தேவனாகிய கர்த்தர் பூமியிலே ஒரு நீதி உள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு நீதி உள்ள ஒரு தகப்பனை, நீதி உள்ள ஒரு தாயை, நீதி உள்ள பெற்றோர்களை, ரைச்சியஸ் பேரண்ட்ஸ், ரைச்சியஸ் ஃபேமிலி இந்த பூமியில நிலைநாட்டுவதே தேவனுடைய அநாதி சித்தமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் ஒரு சபையினுடைய ஒரு பின்பம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய எல்லா பல குடும்பங்களும் சேர்ந்து வரும் பொழுது அதை கர்த்தர் சபையாய் அங்கீகரிக்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, கர்த்தர் நமது குடும்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அவர் அங்கீகரித்து பல குடும்பங்களின் இணைப்பு தான் சபை, the church, ecclesia, gathering of families. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை திருமணமாகல நீங்க சொன்னீங்கனாலும் you are also a family in the sight of God. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவனை அழைத்தார். அவன் ஒருவனாய் இருக்கும் போது அவனை அழைத்து, அவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் மீது கர்த்தருடைய பார்வை என்ன அப்படின்னா, அவன் ஒரு திரளான ஜாதி, ஒரு பெருங்கூட்டம். அவன் உன் குடும்பத்திற்கு தகப்பனாக உன்னுடைய அப்பா உன்னை நியமித்திருக்கிறாரு, வெளியே வா, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் இந்த கொடூரமான தீங்குள்ள பாவம் நிறைந்த தேவனை பரிசுத்த கொலைச்சலாக்க என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆராய்ந்து 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 இந்த பூமியில தேவனுடைய ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தையும் பூமியை கர்த்தர் எதற்காக உண்டாக்கினார் என்பதை முழுவதுமாக குலைத்து போடுவதற்கு இந்த உலகம் ஆராய்ந்து ஆராய்ந்து பிசாசானவர் பரிசுத்த கொலைச்சல ஆக்காதது ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக இந்த பூமியில அவன் தீவிரித்துக் கொண்டு அவன் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் பரிசுத்த குடும்பத்தையும், பரிசுத்த ஒரு ஜாதியையும், பரிசுத்த ஒரு தகப்பனையும், பரிசுத்த ஒரு தாயையும் கர்த்தருடைய கண்கள் தேடிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணமானா வருமானம் பார்த்தா போதும், வீடு கட்டினா போதும், பிள்ளைகளை பெற்றா போதும், திருப்தியா இருந்தா போதும், ஊர் சுத்தினா போதும் அப்படின்னா நாம் தேவனுடைய அறிவில மிகவும் குறைவலா இருக்கிறோம். நிறைய ஷார்ட் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்படி பணம் சம்பாதிப்பது,
பரிசுத்த வேதாகமும் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரராகிய தேவன் அவர் ஒரு பக்கம் பரிசுத்த ஜாதியை எப்படி உருவாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கையில் இந்த உலகத்தை எப்படி ஆதாயப்படுத்தலாம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறது. நாம் ஒருவரும் அதிலே விழுந்து அந்த வலையில விழுந்து வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய குடும்பம், ஒரு நீதிமானுடைய சந்ததி, ஒரு நீதிமானுடைய பிள்ளை, ஒரு நீதிமானுடைய வித்து இந்த பூமியில கைவிடப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாளிகை உன் பிள்ளைக்கு கட்டி வைத்து இந்த உலகத்தில் போனாலும் அந்த மாளிகை ஒரு நாள் உன் பிள்ளையை கைவிடலாம். நல்ல கல்வி, நல்ல ஸ்கூலிங், உயர்தரம் வாய்ந்த ஒரு பள்ளியில உன் பிள்ளையை நீங்க சேர்க்கலாம். ஆனால் அந்த பள்ளியில பிள்ளைகள் பெறுகிற கல்வி, ஞானம், அறிவு உனது பிள்ளையை கைவிடலாம். ஆனால் ஒரு நீதிமானுடைய பிள்ளை கைவிடப்படுவதில்லை. எப்படியாகிலும் என் கண்களுக்கு முன்பதாக என்னுடைய சந்ததி சுகமாயிருக்க வேண்டும், ஆரோக்கியமாயிருக்க வேண்டும், சமுதாயத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி ஒரு அருமையான வேலையையும் ஸ்தானத்தை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு இந்த உலகத்திலே கடந்து போனாலும் அவைகள் யாவும் பிள்ளையும் சந்ததியும் கைவிடலாம். ஆனால் தேவனுக்காய் நீ பாராட்டின நீதி ஒருபோதும் பிள்ளையை கைவிடுவதில்லை. நீதிமானா எப்படி வாழ்வது, அல்லது நம்முடைய சந்ததியை எப்படி பாதுகாப்பது? சில பெற்றோர்கள் பூமியில் இருக்கிறாங்க, தான் பிள்ளைகள் வளர்வதில் கூட அவங்களுக்கு திருப்தி கிடையாது. நல்ல எண்ணம் இல்லை, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். தன்னை விட தன் பிள்ளைகள் வளர்வதில் கூட விருப்பம் இல்லாத பெற்றோர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆகையால் ஒரு மனிதனை, அந்த சந்ததியை பெருக பண்ணுவதும் ஆசீர்வதிப்பதும் மேன்மைப்படுத்துவதும் உயரத்தில் வைப்பதும் கைவிடாமல் போஷித்து காப்பாற்றுவதும் நீதிமான்களுடைய பிரயாசமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ வேண்டும். பரிசுத்த வேதாகமம் நீதிக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுப்பதற்கு அநேக சத்தியங்கள் நமக்கு இருக்குது. நமக்கு இருக்கிற அந்த உலகத்தில் இருக்க பெரிய சவால் என்ன அப்படின்னா அநீதி. உலகத்தில் என்ன இருக்குது? அநீதி. அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியது எதுவுமே அல்ல. உலகத்தில் போன அநீதி தான் இருக்கும். அதற்கு எதிர்மறையாக தேவன் நீதி உள்ள ஜாதியை நிலைநாட்டும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னையும் நிலைநாட்டுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் நீதிமான வாழும் பொழுது எப்படி அவனுடைய சந்ததி கர்த்தரால் தேவனால் கைவிடப்படாமல் பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல அநீதியாய் வாழுகிற மனிதனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருந்த சரித்திரமும் இல்லை. நீங்கள் நீதிமானாய் வாழும் பொழுது your children do not taste, experience hunger. இந்த வசனம் மிகவும் ஒரு philosophical verse. பசி வந்தா 10 12 சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த 10 லிஸ்ட் நீங்க நெட்லயே இருக்க, நீங்க யோசித்து படிச்சு பாருங்க. கடைசியாக ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக என்ன வேணாலும் செய்யறதுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது ஒரு லெவல் என்ன அப்படின்னா பசி. பசின் வந்தா என்ன வேணாலும் செய்ய அவனுடைய இருதயம் துணிகரம் கொள்ளும். ராஜாக்கள் காலத்துல பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பசியில 2 தாய்மார் தனது பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுவதற்கு உடன்படுகிறார்கள். பசி கடைசியாக ஒரு மனிதனை சாபத்துக்குள்ளும் தேவனை மறுதலித்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு சக்தி இருந்தா கூட அழிப்பதற்கு
அவன் தயங்க மாட்டான். பாரதியார் அடிக்கடி ஒரு கவிதை சொல்லுவாராம். என்ன கவிதை சொல்லுங்க பார்ப்போம். தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜலத்தினை நீதியா அநீதியா? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாரதியார் அதை அங்கீகரிக்கிறார். பசின் வந்தா அவனுக்கு உலகம் முழுவதும் அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குமானால் அழிப்பதில் தவறு என்ன இருக்கு? ஆகையால் கர்த்தர் சொல்றாரு, ஒரு நீதிமானாய் ஒருவன் வாழுவானால் அவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட கொடுமையின் நிலைமைக்கு ஒருபோதும் கடந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசமெல்லாம் பஞ்சம், எப்படிங்க என் பிள்ளைங்க போஷிக்கப்படுவாராங்க? வேதாகமத்துல கர்த்தர் செய்த அற்புதம் இருக்கு. குடும்பத்தார் எல்லாம் கைவிடப்பட்டாங்க. கணவர் துரத்தினான். ஒரு பாட்டில் தண்ணீரை வைத்து வனாந்தரத்தில் ஒரு மனிதன் எப்படி பிரயாணம் பண்ண முடியும் என்று அவன் கொடுத்ததான குழந்தையும் கொடுத்து துரத்தி விட்டானே, யாரும் இல்லையே என்று கதறுகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு ஊற்றை கொண்டு வந்து அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்பது குறித்து திருக்கமாய் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுவது இல்லை. ஆனால் அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுடைய வாழ்க்கை நீதிமான்களாய் இருப்பது கிடையாது. சில பரிசுத்தவான்களுடைய குடும்பத்துல, ஊழியர்களுடைய குடும்பத்துல, பரம்பரை கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துல, சத்தியத்தை முழுமையாக அறிந்தவர்களுடைய குடும்பத்துல, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பாராட்டின மிஷனரியுடைய குடும்பத்துல பிள்ளைகள் நீதிமான்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை பெறாமல் போகிறதை இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். Children are thirsty. அநேக பிள்ளைகள் தாகத்தில் இந்த பூமியில திரிகிறார்கள். ஒரு பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. பாவங்கிறது வந்து என்ன தெரியுமா? பாவம், ஒரு மனிதன் அடிமையா இருக்கிறான் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தாகமா இருக்கிறான் அர்த்தம். ஏன் எல்லாரும் பாவத்தை தேடி போறோம்? ஏன்னா தன்னுடைய தாகத்தை தீர்க்கும்படிக்கு பிசாசு இந்த பூமியில மனித குலத்துக்கு ஏற்படுத்தி வைத்ததான ஒரு வழிதான் பாவம். பரலோகத்துல என்ன உண்டு? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உண்டு. அங்க பசி இல்லை, தாகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தள்ளப்பட்ட மனிதன் இந்த பூமியில தன் பக்கம் இழுப்பதற்கு பிசாசு கையில் எடுத்திருக்கிற பேராயுதம் என்ன அப்படின்னு தெரியுமா? தாகம். கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு மருத்துவமனையில போய் சிகிச்சை பெற்றுவிட்டு உடம்பு சரியான உடனே டைரக்டா மறுபடியும் கள்ளச்சாராயத்தை போய் குடிச்சவங்களும் இருக்கிறாங்க. தாகம். வேசித்தனம் பண்ணுபவர்கள் தாகம். சினிமா பார்க்கிறவர்கள் தாகம். அன்காட்லி ப்ரோக்ராம்ஸ் இன் மொபைல் போன் தாகம். இந்த உலகத்தில் தாகம் மிக கொடுமையானது. தாகத்தில் அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இழுப்புண்டு போகிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் கர்த்தருக்காய் நீதியாய் ஜீவிக்காததுபடியினாலே. கர்த்தருக்கு நீதியாய் நம்முடைய வாழ்க்கை யாருக்கு நீதியா இருக்கணும்? கர்த்தருக்கு நீதியா இருக்கணும். அடிக்கடி சில கிறிஸ்தவ விசுவாச குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து ஸ்தோத்திரம் வருத்தப்படும் பொழுது நான் இப்படி சொல்லி தேற்றுவது உண்டு. நீங்க கர்த்தருக்கு நீதியா இருக்கீங்களா? உண்மையா இருக்கீங்களா? உங்க பிள்ளை தேவனுடைய பார்வையிலிருந்து ஒரு பிசாசும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. சிம்பிள் கான்செப்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அவருடைய சர்வேலைன்ஸ், அவருடைய பார்வையில இருந்து உங்க சந்ததியை ஒரு பிசாசானவரும் கொள்ளை அடிக்க முடியவே. வெரி சிம்பிள். ஹல்லேலூயா.
நீங்கள் எதிர்பாராத பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிறதான நீங்க கொண்டிராத மேலான திட்டங்களை இந்த தேவன், நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த கர்த்தர் உங்களுடைய சந்ததியை கொண்டு மேலான சித்தத்தையும் தேவனுடைய தரிசனத்தையும் வைத்திருக்கிறார். thirsty, ஏன்னா பெற்றோர்கள் நீதியாய் வாழாததுனால. children are hungry, பசியில் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படி அடிக்கடி சொல்றதை நான் கேள்விப்படுவேன். ஏன் ஆங்கில மொழியை கர்த்தர் ஆசீர்வதிச்சா தெரியுமா? இன்டர்நேஷனல் லாங்குவேஜா கர்த்தர் மாத்தினார் தெரியுமா? உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கு? ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. இந்தியாவிலே மாத்திரமே கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஏன் ஆங்கில மொழியை கர்த்தர் ஆசீர்வதிச்சா தெரியுமா? இன்டர்நேஷனல் லாங்குவேஜா ஏன் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு தெரியுமா? வேதாகம புஸ்தகத்தை, சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படிக்கு முதலாக அச்சிடப்பட்ட மொழி என்ன அப்படின்னா அது ஆங்கில மொழி. புக்கு பிரிண்ட் பண்றதோ, பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டதே எதற்காகத்தான்? சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காகத்தான். பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடித்ததே வேதாகம் அச்சடிக்கப்படுவதற்கு தான். சமீபத்தில் ஒரு அரசியல்வாதி கூட தமிழ்நாட்டில் இதை அங்கீகரித்து சொல்லியிருக்கிறார். பிரிண்டிங் மிஷின் உண்டாக்கப்பட்ட நோக்கம் இந்த பூமியில சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட ஜனங்கள் தங்களுடைய பணத்தையும் உழைப்பையும் ஜீவனையும் தியாகமாய் ஊற்றி இறைத்த சந்ததி யாரு? இங்கிலீஷ் பீப்புள். அதனாலதான் கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நீதியாய் கர்த்தருக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய சந்ததியை போஷிக்கும், சந்ததியை தாங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் டிபெண்டா இருக்கிறாங்க ஒருவரை சார்ந்து. காரணம், நான் வேகமாக கடந்து போகிறேன். காரணம், அவர்கள் நீதியா இந்த பூமியில ஜீவன் பண்ண தவறினார்கள். Children are in want, குறைகள் மத்தியில் இருப்பது காரணம் ஒரு நீதிமானாய் பெற்றோர்கள் வாழாததினாலே. Children are helpless, நிர்பந்தமான நிற்கதியான நிலைமையில சந்ததி கைவிடப்படுமையானால் அவங்களுடைய தவறு கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய அநியாயத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை யாருடைய கையில கேட்பேன்? பிள்ளைகளுடைய கரத்துல கேட்பேன், விசாரிப்பேன். Some children are in bondage, சில பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. காரணம், பெற்றோர்களுடைய வாழ்க்கை நீதியில இல்ல. சில பிள்ளைகள் some children are in curse, சாபத்தில் இருக்கிறாங்க. காரணம், பிள்ளைகள் இதுல இல்ல, நீதியாய் ஜீவனம் பண்ண தவறிட்டாங்க. Some children face backslide, அவங்க பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க. காரணம், அவர்கள் நீதியாய் ஜீவன் பண்றது இல்லை. சில குழந்தைகள் உண்மை இல்லை, தெய்வீகம் இல்லை, பொய்யராயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். குடும்பத்திற்கு அவர்கள் தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. தேவ அன்பு இல்லை, ஊழியம் இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வாஞ்சி இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அவருடைய இருதயத்தில் அன்ஹோலினஸ், அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது. சில பிள்ளைகள் வாண்டரர்ஸா இருக்கிறாங்க, அவர்கள் எங்க சுற்றி திரிகிறவர்களா இருக்கிறாங்க. தெய்வ பயம் அவங்களிடத்தில் இல்லை. காரணம், அவர்கள் ஒரு நீதிமான இந்த பூமியிலே வாழாததினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம எதுக்கு அழைச்சிருக்கிறார்? நம்முடைய சந்ததி தேவனால் நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்தமான சந்ததியை பூமியிலே வாழுகிறதை பார்க்கும்படிக்கே கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு சந்ததியை முழுவதுமாய் மாற்றக்கூடிய, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நீதிமானாய் ஜீவிக்கிற பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் நீதிமான்களாய் இல்ல, பெற்றோர்கள் தங்களுடைய கிரிகள் நீதியாய் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த கவர்மெண்ட் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எந்த கொள்கையும் கொண்டு வந்திருந்தாலும் அந்த சந்ததியை மாற்ற முடியவே முடியாது.
பரிசுத்த வேதாகம இந்த வசனத்துல ஆங்கில டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது சந்ததி, தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல சீட், வித்து, விதை. ஒரு விதையிலிருந்து ஒரு செடி வர்றது அப்படின்னா அவுட்டர் லேயர் பாத்தெல்லாம் வராது, உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். ஒரு விதைய என்னை நினைச்சு போடுங்க, அது முளைக்கும் பொழுது பொய் சொல்லாது. பொய் சொல்லுமா? எந்த விதையாவது பொய் சொல்லுமா? ஒரு விதையும் பொய் சொல்லாது. ஆமணக்கு செடி, ஆமணக்கு விதை எதைத்தான் தரும்? ஆமணக்கு செடியைத்தான் தரும். திராட்சை விதை திராட்சை செடியைத்தான் தரும். இந்த உலகத்துல நம்ம அன்னைக்கு என்ன செய்ய தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைங்களுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் நல்லா படிக்கணும், டீசெண்டாக இருக்கணும், ஆங்கிலம் பேசணும், உத்தியோகத்தில் இருக்கணும், மேலே வரணும், சம்பாதிக்கணும், சுகபோகமாக வாழணும், என் பிள்ளைக்கு கீழே 4 பேர் அடிமையாக இருக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் a human life. அதல்ல நம் பிள்ளைகளுக்குள்ளே வைத்திருக்கிறதான நீதி என்கிற விதை பரிசுத்த சந்ததியை உருவாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில குடும்பத்தில் நம்ம பெற்றோர்களாக நாம் என்ன செய்வோம்? பேரண்ட்ஸை கண்டிப்போம். என்ன கண்டிப்போம் அப்படின்னா, நம்ம திருட்டுத்தனமா செய்யறத பிள்ளைகளை பகிங்கரமா என்ன செய்வோம்? கண்டிப்போம். பொய் சொல்லாதன்னு சொல்லுவோம், ஆனா நம்ம நிறைய பொய் சொல்லிட்டு இருப்போம். வேதவாசின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம வேதம் வாசிக்கிறது இல்லை. உபவாசம் இருந்து ஜோமோன்னு சொல்லி கொடுப்போம், நம்ம ஜோம் பண்றது இல்லை. ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு நம்ம அறிவுறுத்துவோம், ஆனா நம்ம ஊழியம் செய்யறது இல்லை. உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும், போதகருக்கு உண்மையா இருக்கணும், சக விசுவாசிக்கு உண்மையா இருக்கணும், குடும்பத்திற்கு உண்மையா இருக்கணும், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும். ஆனா நம்ம உண்மையா இருப்பதில்லை. நாம் எவ்வளவு ஞானமாய் நம்ம பிள்ளைகளை போதித்து வளர்த்திருந்தாலும் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் அங்க முளைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு டீச்சிங் கொடுங்க, எவ்வளவு ட்ரைனிங் கொடுங்க, ஆனா ஒரு நாள் அவனுக்குள்ள இருக்கிற வித்து வெளிப்படும். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 38வது வசனத்துல வாசிங்க. யோவான் 8:38 வாசிக்கும் பொழுது, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அருமையான பிதாவின் கீழே, ஒரு நீதியின் பிதாவின் கீழே வளர்ந்த ஒரு ரிப்பலிகா. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு ரிப்பலிகா ஆஃப் அவர் ஃபீலிங்ஸ். நம்மளுடைய பிள்ளைகள் ரெப்ளிகா ஆஃப் அவர் இமோஷன்ஸ். நமது பிள்ளைகள் ரெப்ளிகா ஆஃப் அவர் அப்பியரன்ஸ். நம்ம பிள்ளைகள்லாம் ரெப்ளிகா ஆஃப் அவர் ஸ்பீச், ஆக்ட்ஸ், தாட்ஸ், சின்ஃபுல் நேச்சர். பாவமோ நம்மளை பிரதிபலிக்கிறதாக தான் பிள்ளைகள் இருப்பார்கள். இயேசு சொல்றாரு, என் பிதாவினிடத்துல கண்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். குமாரனாக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர் பார்க்கிறாரு. பிதாவை குறித்து இயேசு கிறிஸ்து நிறைய ரகசியங்களை சொல்றார். சுவிசேஷத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுமா? இயேசு ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்காருன்னு தெரியுது. ஒரு நீதியின் தேசத்தின் மகன் தெரிகிறது. ஒரு நீதியின் பிள்ளை என்று தெரிகிறது. அவன் பிதாவினிடத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட என்ன பார்க்கறாங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காண்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்சர்வ் பண்றாங்க, பார்க்கறாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க? வார்த்தையை பார்க்க மாட்டாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பேசுறது புரியவே புரியாது. செய்யாதன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதையே செய்வான். நான் மறுபடியும் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஸ்தோத்திரம். என்ன நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் உருவாக்குறது என் பிள்ளைங்க தான். என் பொறுமையே என் முதப்பையன் பிறந்தா பிறந்தா நான் கற்றுக்கொண்டேன். பொறுமையே இருக்காது எனக்கு. சொன்னா நடக்கணும், நினைச்சா நடக்கணும், அப்படிதான்.
ஒரு முறை சொன்னா செய்யணும், செய்யலை அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். நான் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. எல்லாம் மாறி போச்சு. 1 அல்ல 10 அல்ல 100 முறை சொல்லணும், செய்யாத செய்யாத செய்யாத. ஏன்னா அவங்க வார்த்தை பார்க்கறது இல்ல, நம்முடைய நீதியை பார்க்கறாங்க, நம்ம உள்ளான இன்னர் லைஃபை பார்க்கறாங்க. அதை பார்த்து தான் கிரியை செய்யறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 39 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை என்ன செய்வீங்க? God, what is the expectation of God after children of Abraham? ஆபிரகாமினுடைய பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்க ஆபிரகாம் பிள்ளைங்கன்னா நீங்க ஆபிரகாம் மாதிரி உங்க கிரிகள் இருக்கும்படி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதான கிரிகளை நான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். உங்க வீட்டுல, தனிப்பட்ட வாழ்க்கையில, பெட்ரூம்ல, கிச்சன்ல, பாத்ரூம்ல ஆபிரகாம் பிள்ளைகளை நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்ல. உங்க பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றுவதும் நீதிமான்களுடைய பலனை உங்க பிள்ளைகளிடத்தில் வந்தடைய பண்ணுவதும் தேவனுடைய கிரியை, தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டியதே அல்ல, கர்த்தரை பின்பற்றினா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 41வது வசனம், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். யார் பிதா? யாரு பிதா? நமக்கு யார் பிதாவா இருக்கிறா அல்லது மாடலா இருக்கிறா? நம்ம யாரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம்? இயேசுவுக்கு தைரியமா சொல்றாரு, என் பிதாவினுடைய வீட்டில் நான் இருந்து என் பிதாவின் படி நான் பிரபலிக்கிறேன், என் பிதாவினுடைய கிரியைகள் நடப்பிக்கிறேன், நான் நீதியை நடப்பிக்கிறேன். நீங்கள் யாருடைய பிதாவினுடைய கிரியை நடப்பிக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க இவர்கள் இயேசு கிறிஸ்து சூழ்ந்திருக்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, outside you are children of Abraham but inside you are not. வெளிப்புறத்துல நீங்க ஆபிரகாம் பிள்ளைங்க, ஆனா உங்களுடைய ஜீவியத்துல, உங்களுடைய கிரியைகளை நீங்க யார் இல்ல. தேவனுக்கு முன்பதாக நம்ம யாருடைய சந்ததி என்று அறிமுகப்படுத்துகிறது? நம்முடைய கிரியைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 42 வசனம் பார்க்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? பார்க்கிறீங்களா? இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க. 43 சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்க மனதில்லாததினால். கேட்கிற கெப்பாசிட்டியே கிடையாது. டிஎல் மூடி ஒரு நாள் இப்படியாக சொன்னார். டிஎல் மூடி ஐயா ஊழியக்காரர் என்ன சொன்னார்? உங்க பிள்ளைகளை ஒரு 10 நிமிஷம் என்னிடத்துல அனுப்புங்க, நீங்க உங்க வீட்டில் நீங்க யாருன்னு நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைங்களுக்கு தெரியும், ஜெபத்துல உட்கார்றாங்களா அந்த பிள்ளை, இந்த பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுதா? பெற்றோர்களை தெரியணும்னா யார் அனுப்புன்னு கேட்குறது? பிள்ளைகளை. இயேசு சொல்றாரு, நீங்க கேட்க மனதில்லாதவர்கள். கேள்வி ஞானம், தேவனுடைய வாய்ஸை கேட்க ஒரு நாளும் ருசி பாராத பெற்றோர்கள் எப்படி ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த பூமியில உருவாக்க முடியும்? யார் வஞ்சித்து போகாதீங்க, யார் வஞ்சித்து போகாதீங்க. இந்த உலகத்துல நிறைய நூதனமான உபதேசங்கள் போய்கிட்டு இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம், எத்தனை முறை வேணாலும் பாவம் செய்யலாம். இனி செய்ய போற பாவத்துக்கு கூட ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டாரு, உன் சந்ததி நல்லா இருக்கும் அப்படிங்கிற நூதனமான உபதேசங்கள் இந்த பூமியில பெருகிக்கிட்டு இருந்த நாட்களில, அருமையான தேவனுடைய ஜனமே, பெற்றோராகிய நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க அனுபவமான ஒரு வாழ்க்கை இல்லாதிருக்குமே, ஆனால் நாம் ஒரு தேவனுக்கு ஏற்ற சந்ததியை உருவாக்க அரிது. மரியாள் தேவ சத்தத்தை கேட்டாரா இல்லையா? மரியாள் தேவ சத்தத்தை கேட்டாரா இல்லையா?
மனோவா தேவ சத்தத்தை கேட்டானா இல்லையா? சொல்லுங்க. தூக்கமா இருக்கா? கிளைமேட் அப்படிதான் இருக்கும். ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டானா இல்லையா? ஈசாக்கு கேட்டானா இல்லையா? யாக்கோபு கேட்டானா இல்லையா? இதை விட்டுருங்க. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை போல என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவர், என் முழங்காலில் பல மணி நேரம் நடந்தாலும் நடக்கவே நடக்காது. அண்ணல் கேட்டாரா இல்லையா? அண்ணல் குழந்தைய பெத்தா சபையில போட்டு போயிட்டா. அவ என்ன சிறுகட்டா போனா? இஸ்ரவேலர் அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லாத மாதிரி கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவளா இருந்தா. பெற்றோர்கள் தேவ சத்தத்தை கேட்கிற ஜீவன் இல்லை அப்படின்னா you cannot bring up a holy nation. நம்முடைய சந்ததியினுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறையதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அண்ணால் ஒரு முறையாவது போனை போட்டு ஏலி தீர்க்கதரிசிக்கு என் பையன் எப்படி இருக்கான்னு கேட்கவே இல்லை. ஆள் அனுப்பி கேட்கவே இல்லை. அவளுக்கு தெரியும், நான் எவ்வளவு காலை தோறும் தேவனிடத்தில் அவருடைய சத்தத்தை கேட்பதே போல நான் நம்புகிற தேவன் என் பிள்ளையும் அவருடைய சத்தத்தை கேட்க பண்ண வல்லவராயிருக்கிறார். தாய் கேட்டா பிள்ளை கேட்கும், தாய் கேட்கலன்னா பிள்ளை கேட்காது. எப்போ இருந்து பாஸ்டர் 10ஆம் வகுப்பு படிச்சா பாரு வேணா ட்ரை பண்றேன், அதுக்குள்ளேயும் மகன் பெரிய ஆளா ஆயிடுவான். வயிற்றுல இருக்கும் போதே தேவ சத்தத்தை கேட்டு அதை என்ன செய்யணும்? ரியாக்ட் பண்ணணும், ஆமோதிக்கணும். வயிற்றில் இருந்து பிள்ளை துள்ளிச்சா இல்லையா? யோவான் ஸ்நானகன் எப்போ தேவ சத்தத்தை கேட்டான்? வயிற்றில் இருக்கும் பொழுது. நான் பேச புரியுதா? இங்கிலீஷ்ல பேசட்டா? மலையாளம் யாராவது டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? யோவான் ஸ்நானகன் தேவ சத்தத்தை எப்ப கேட்டான்? சொல்லுங்க. கற்பத்தில் இருக்கும் போது கேட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வெளியில வரும் பொழுது எப்படி பிரசங்கம் பண்ணான் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, ராஜ்யங்கள் அளந்தது, அதிர்ந்தது, பயந்தது. ராஜாக்கு அவனை பார்த்து பயப்படுவாங்க. எல்லாருக்கும் ஆசை, என் பிள்ளைகள் அதிகாரத்துல வரணும், 4 பேர் நான் ஆட்டி படைக்கணும், எல்லாம் ஆசை. உன் பிள்ளைய உன்னுடைய கற்பத்திலேயே உன்னுடைய சத்தத்தை கேட்கணும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு நீ வாழ்வையானா தேசத்தின் அதிபதிகள் உன் பிள்ளையை தேடி வருவாங்க. உன் பிள்ளையுடைய வெளிச்சத்துல ஜாதிகள் கடந்து வருவாங்க. நீ இல்லாம, உன் நிழல் இல்லாம எனக்கு வாழ்க்கைங்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை உன்னுடைய சந்ததியின் கீழே கர்த்தர் கொண்டு வருவார். ஏனென்றால் நீ ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவளுடைய தாய்க்கு தெரியவே தெரியாது. ஆனா அங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு நீதி வித்து, நீதியின் வித்து, நீதியின் வித்து. வசனத்தை கேட்கும். 44 வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்கல, உங்க கிரியை ஆபிரகாமை போல அல்ல. ஏன்னா உங்க பிதா யாரு? யாரு? 44 வசனம் எல்லாம் எடுங்க, திரும்பி வாசிங்க பார்ப்போம். உண்டானவர்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் இச்சை இருக்கிறது, உங்களிடத்தில் கொலைபாதகம் இருக்கிறது, சத்தியம் உங்களிடத்தில் இல்ல, உங்களுக்கு நிலை நிற்க முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதா தேவன் உங்கள் பிதாவானால் அல்லது பிசாசு உங்க பிதாவானால். ஸ்தோத்திரம். 46 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்ன குற்றப்படுத்த கூடும்? இது யார் சொல்றா தெரியுமா? நீதியின் பேரண்ட்டுடைய ஒரு பிள்ளை சொல்ற வார்த்தை. யார் சொல்றா? இயேசு சொல்றார், என்னிடத்தில் குற்றம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த? ஒரு நீதிமானுடைய சந்ததி இப்படித்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீதிமானுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருப்பார்கள், நீதியாய் இருப்பான். நான் இவ்வளவு கத்தி உங்களை யாரும் நீதிமானா மாற்ற முடியாது.
சண்டே ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அனுப்பி உங்க பிள்ளைகளை நீதிமானாய் மாற்ற முடியாது. விசேஷித்த மாரல் கிளாஸஸ் உங்க பிள்ளைகளுக்கு அனுப்பி உங்க பிள்ளைகளை நீதிமானாய் மாற்ற முடியாது. நீங்கள் நீதியாய் வாழும் பொழுது கர்த்தர் நமது சந்ததியை அவர் நீதி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. வீட்டில் சமயம் இருந்தா இதை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினோடு ஒரு பிள்ளையாக எவ்வளவு அருமையாய் ஒரு நீதிமானாய் அவர் கற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி யோசித்து பாருங்க. அருமையான ஒரு சத்தியத்தை ஒரு குடும்பத்திற்கு அவர் கொடுக்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களை போல இராதீங்கள். Be not as your fathers. ஒரு நல்ல பெற்றோருக்கு நீங்க பிள்ளைகளா இல்லையே, நீதி நடப்பிக்கிறவங்களா நீங்க இல்லையே. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில தேவனுக்கு ஏற்ற சந்ததியாக ஆசீர்வாதமான பிள்ளையா இருக்கிறோம் என்று சொன்னால் பெற்றோர்கள், பேரண்ட்ஸ், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் நீதியை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மத்தேயு 10:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். இந்த காலத்துல அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுவாங்க, நான் சிறு வயதில் இருக்கும்போது சேட்டை பண்ணுவேன் ஸ்கூல்ல. உடனே அடுத்த கவுண்டர் எனக்கு வர்றது என்ன தெரியுமா? நீ பாஸ்டர் பையன், நீ செய்யலாமா? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பயந்தே நான் வாழ்ந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? ஒரு சர்டிபிகேட்டா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகள். ஒரு பையன் என் மார்க் கம்மியா எடுத்து கேட்டதுக்கு கேட்ட அம்மாவையும் கொண்டுட்டான், அதை பார்த்த தம்பியவும் கொண்டுட்டான். இங்க நம்ம ஊர்ல கேட்க கூடாது. ஏன்? ஒரு நாள் நீங்கள் மடியில போட்டு மார்பில போட்டு தூக்கம் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து நீங்க வளர்க்கிற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் ஒரு நாள் எழும்பாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக நம் நீதியின் காரியங்களை, நீதியின் கிரியைகளை நடப்பிப்போம். சங்கீதம் 37:10 நான் வாசித்த அந்த பகுதி தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 37:25 நீதிமானுடைய பிள்ளைகள் சந்ததி ஒருபோது கைவிடப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 6ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 6ஆவது அதிகாரம் 49 வசனத்துல, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதுல புசிக்கிறவன் மரியாதை அளிக்கும்படிக்கு வானத்திருங்கிற அப்பம் இதுவே. பிதாக்களுக்கு தேவன் என்ன செய்தார்? மன்னாவை தந்தார், அழிந்து போற மன்னாவை தந்தார். அழிந்து போன மன்னாவை புசித்த உண்மையா இருக்கிறவர்களுக்கு அழியாத ஜீவாப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்பவுமே நமது பிள்ளைகளை கர்த்தர் 2 படி 3 படி அதிகமாகத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் நானே வந்திறங்கின ஜீவாப்பம் 51, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஒரு நீதினுடைய பெற்றோர், நீதினுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவருடைய சரீரத்துல பங்கெடுப்பாங்க. சரீரத்துல பங்கெடுப்பாங்க. நீங்க அப்பத்துல பங்கெடுங்க, சபையில பங்கெடுங்க, ஐக்கியத்துல பங்கெடுங்க. அதிலே கர்த்தருடைய நீதி வெளிப்படுகிறது. இப்படி நீங்க செய்கிறதுனாலே நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை இந்த உலகத்துல நீங்கள் உருவாக்குறீர்கள். 6:36 யோவான் 6:37 வாசிக்கும் பொழுது, உங்கள் பிதா இரக்கமுள்ள இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். எப்படி ஒரு மனிதன் நீதிமானாய் ஒரு நீதி உள்ள தகப்பனாய் வாழ முடியும் அப்படின்னா, பி மெர்சிஃபுல். ஏன் அப்படின்னா, அது கிறிஸ்துவனுடைய நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய குணாதிசயம்.
தன்னை வாரினால் அடித்தவனுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஈட்டியிலே விழாவிலே அவனை குத்தினதற்காக ஜெபிக்கிறார். பிதாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்பு எவ்வளவு கொடுமையா இருக்கும் என்று சொல்லி நான் அறிவேன். இவர்கள் மீது அதை என்ன செய்தாதிரோம், கொண்டு வந்தராதிரோம். மெர்சிஃபுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நீதி உள்ள பெற்றோர்கள் இந்த பூமியில எப்படி இருப்பாங்க? 37 வசனம், ஸ்தோத்திரம். குற்றவாளிகளை என்ன தீர்க்க மாட்டாங்க, விடுதலை பண்ணுவார்கள். விடுதலை என்ன யாருக்கு தெரியுமா? அடிமைப்படுத்துவர்கள் விடுதலை. பொதுவாகவே பெற்றோர்களுடைய ஒரு ஸ்தோத்திரம், தகப்பனுடைய தாயினுடைய மென்டாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, தப்பு செஞ்சா பிள்ளைகளை தண்டிச்சு தான் ஆகணும், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா வசனம் என்ன சொல்றது? விடுதலை பண்ணுங்க, அவங்க அதுல இருந்து விடுவித்து கொண்டு வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. 39 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? ஒரு அநீதி தகப்பன் ஒரு நீதி உள்ள பிள்ளையை வளர்க்க கூடுமோ? அநீதி உள்ள தாய் ஒரு நீதி உள்ள பிள்ளையையும் குடும்பத்தையும் உண்டாக்க முடியுமோ? முடியாது. குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு ஜெபிக்கிற தாய் தான் ஒரு ஜெபிக்கிற சந்ததியை உருவாக்க முடியும். பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு குடும்பம், ஒரு தாயும் தகப்பனும் தான் ஒரு பரிசுத்த ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். ஊழியம் செய்யற குடும்பம் தான் ஒரு ஊழியர்களை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். கர்த்தருக்கு வைராக்கியமாக பாராட்டுகிற பிள்ளைகள் தான் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா என்ன செய்ய முடியும், உருவாக்க. குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. உங்கள் பிதா குருடரானால் பிள்ளைகளும் குருடராயிருக்கிறார்கள். தாய் குருடையா இருக்குமே ஆனால் பிள்ளையும் குருடையாத்தான் இருக்கும். நம்ம ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தேவன அறிவுல அநேக நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், குருடாத்தான் இருக்கும். புரியல, வசனம் புரியல, சத்தியம் புரியல, வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நமக்கு புரியல, சம்பவிக்கின்ற ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குன்னே தெரியல பாஸ்டர், கண்களுக்கு குருடாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குறங்கிறதை கர்த்தர் யாருக்கு முதல்ல வெளிப்படுத்துவாரு? தாய்க்கு தான் வெளிப்படுத்துவார். நாம் குருடரா இருந்தால் நம் பிள்ளைகளும் எங்கதான் இருப்பாங்க, இருட்டில் தான் இருப்பாங்க. அதனாலதான் ஜெபிங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. எங்கெங்கெல்லாம் பிசாசு நம்ம நேரத்தை திருடுறானோ அதெல்லாம் கட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. 1 மணி நேரத்தை ஒதுக்குங்க, வைராக்கியம் பாராட்டுங்க, முழங்காலில் நில்லுங்க, தேவ சமூகத்தை சேவிங்க, ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய சந்ததி தேவனால் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்க யார் மாதிரி தான் இருப்பாங்க? என் பிள்ளைங்க யார் மாதிரி தான் இருப்பாங்க? என்ன மாதிரி தான் இருப்பான். இப்பவுமே நான் பார்க்கும் பொழுது நான் செய்யற சேட்டையை அதே தான் செய்யறான் என் பையன், மூத்த பையன். நான் செய்யறது அப்படியே அதையே செய்யறான், அப்படியே தான் இருப்பான். வர வர என் ஜெபம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, பயமா இருக்கு. ஏன்னா நான் அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கேன். ஸ்தோத்திரம். குருவை போலதான் சீஷன் இருப்பான், பெற்றோர்கள் போலதான் பிள்ளைகள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு இந்த உலகத்துல எவ்வளவு பலவீனராய் இருந்தாலும் எல்லாவற்றிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பலன் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் வேகமாக கடந்து போகிறேன். 43 வசனத்துல வாசிக்கும் பொழுது, நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. எல்லா குடிகாரனும் நினைக்கிறாங்க என் பிள்ளை குடிக்க கூடாது. நல்ல மரம் சோத்திரம் அல்லது கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. கொள்ளை அடிக்கிறவன் என் பிள்ளைகள் நல்லா வளர்ந்து சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. என்னை போல என் பிள்ளை கோபக்காரனும் ஆயிடக்கூடாது பாஸ்டர். கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன மாதிரி ஆயிடக்கூடாது, உன்ன மாதிரி தான் ஆவான்.
அதுக்கு என்ன செய்யணும்? நாம் நீதிமானா இந்த பூமியில வாழ ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறதுனால நம்முடைய சந்ததியும் என்ன செய்கிறாரு? நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Good trees produces good fruits. Righteous parents produces righteous children. நீதி உள்ள பெற்றோர்கள் நீதி உள்ள பிள்ளைகளை அவங்க உருவாக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த கலாச்சாரத்துக்கு போனாலும், பரிசுத்த வேதாகமத்திற்கும் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கும் ஒரு பெரிய கணம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நீதியை பின்பற்றுகிறவர்கள். நீதியை பின்பற்றுகிறவர்கள். நம்மளுடைய அடையாளமே நீதி தான். ஹல்லேலூயா. 41 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மனுஷன் அல்லது ஒரு நீதிமான் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். ரைச்சஸ் பேரண்ட், நீதி உள்ள பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. எங்க சபையில ஒரு விசுவாசி சொன்னாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன்னா, ஸ்கூல்ல போய் யார் உன்னை அடிச்சாலும் நீ அடிக்க கூடாதுன்னு தான் கற்றுக் கொடுக்குறேன். அடினா வாங்கிட்டு வந்துரு, ஆனா அடிச்சிட்டேன்னு சொல்லி என்ன செய்திராத, என்னைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடாத. பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? சில பெற்றோர் இருக்கிறாங்க, நீ என்னன்னு பார்த்துட்டு வா, நான் இருக்கேன்ப்பா. பையெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, பொண்ணுங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அப்படிதான் மாமியாவுக்கு விஷம் வைப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நீதி இல்லாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சந்ததியை எதுல கட்டுறான் அப்படின்னா, 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 8வது வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு கட்டுகிற மனுஷனுக்கு உங்க பிள்ளைகளை, நீங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சந்ததியை நீங்க கற்பாறை மேல கட்டும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீதியில நடக்கிற பிள்ளைகளை வளர்க்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அவங்களுடைய சந்ததி எப்படி இருக்கும்? கற்பாறை மேல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு விசுவாச குடும்பம் உண்டு. குடும்ப பிரச்சனை இல்லை, கணவன் தற்கொலை செய்து மரித்து கொண்டார். கைவிடப்பட்டு குடும்ப பிரச்சனையில 1.5 வயசு குழந்தை. அப்பதான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க. மாப்பிள்ளை வீட்டார் வந்து சண்டை போட்டு அந்த சகோதரியை அடித்து துன்பப்படுத்தி அந்த பையனை புடுங்கிட்டு போயிட்டான். தனி பிள்ளையாய் தாயோடு சேர்ந்து ஊர்ல வாழ்ந்து கொண்டிருந்தான். அவங்க சொல்ற வார்த்தையில என்ன தெரியுமா? கணவனும் போயிட்டான், எனக்கு ஆதரவா இருந்த என் பிள்ளையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் கர்த்தரை நம்புறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் அவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீதியில பிரியப்படுகிற பெண்மணியா இருந்தான். 23 வருடங்களுக்கு பின்பு அவங்க வேலை செய்கிற கம்பெனியில மேனேஜர் கூப்பிட்டு விடுறாரு, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கிறான். திரும்பி போய் பார்த்தா 1.5 வயசுல பறிகொடுத்த அந்த பையன் படித்து நல்ல உத்தியோகத்துல கர்த்தர் அந்த சகோதரனுடைய கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அந்த சகோதரி அந்த பையனை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அம்மா ஓன அழ. 23 வருடம் கழிந்தாலும் நீதிமானின் சந்ததியை மறவாமல் பாதுகாக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பிசாசு உன் பிள்ளைய கொள்ளையாடலாம் நினைக்கலாம், பிசாசு உன் சந்ததியை கெடுக்கலாம் நினைக்கலாம்.
நிறைய பேர் உங்கள் சந்ததிக்கு சாபம் போட்டிருக்கலாம். உனக்கு குழந்தையே பிறக்காது என்று சாபம் போட்டிருக்கலாம். உனக்கு ஆண் குழந்தையே இருக்காது சாபம் போட்டிருக்கலாம். உனக்கு பெண் குழந்தையே இருக்காது என்று உங்களுக்கு சாபம் போட்டிருக்கலாம். நீதியா இந்த பூமியிலே கர்த்தரை பின்பற்றுவர்களை கர்த்தர் கனம் பண்ண இந்த நீதியின் தேவன் உண்மையில் ஒருவராயிருக்கிறார். யோவான் 17:25 இயேசு சொல்றாரு பிதாவை பார்த்து, தன்னுடைய பிதாவை பார்த்து, நீதி உள்ள பிதாவே. யோவான் 17:25 சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீதி உள்ள பிதாவே. How beautiful it is. உங்க பிள்ளைங்க உங்க அப்பா பார்த்து சொல்றாங்க, உங்களை பார்த்து சொல்றாங்களா, நீதி உள்ள அப்பாவே, தகப்பனே. நிறைய பிள்ளைங்க அப்பா சாகிறதுக்கு இதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெற்றோருடைய மரணத்திற்கு நிறைய பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். இயேசு சொல்றாரு, நீதி உள்ள பிதாவே. ஏன் அப்படின்னா, பிதா இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுது அவர் எப்படி வாசம் பண்ணினார்? நீதி உள்ள. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தைரியமா அந்த பூமிக்கு வந்தாரு. பிதா கேட்கிறாரு, எனக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய போறியா பூலோகத்திற்கு? அவங்க உன்னை அவமானப்படுத்துவாங்க, உமேறு எச்சில் உமிழ்வாங்க, துன்பப்படுத்துவாங்க, ஸ்தோத்திரம், உன்னை உபத்திரப்படுத்துவாங்க, சிலுவையில் அடிப்பாங்க. எனக்காக நீ போவியான்னு கேட்ட பொழுது இயேசு சரின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய பிதா நீதி உள்ள பிதா. ஹல்லேலூயா. நீதி உள்ள பிதாவை இருப்பேன்னு சொன்னார். கர்த்தர் உங்களிடத்திலிருந்து ஒரு பரிசுத்த வீட்டை புறப்பட பண்ணுவார். A righteous father. இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துல, ஒரு நீதியின் குடும்பத்துல பிறந்த ஒரு சந்ததிக்கு ஒரு மகத்தான எக்ஸாம்பிள். பிபிலிக்கல் பேரண்டிங். பரிசுத்த வேதாவுக்கு ஒத்ததான ஒரு குடும்பத்தை அல்லது பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய குடும்பம் மிக சிறந்த ஒரு உதாரணம். பூலோகத்தில் அவருக்கு தாய் யாரு? மரியாள். இயேசுட்ட பிதான் யாரு கேட்டன்னா தெரியும் நமக்கு. பரிசுத்தாவியினாலே உற்பத்தியாக்கப்பட்ட வெளிப்படப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. யோசேப்பை பத்தி அவருக்கு அதிகமா தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பரமபிதா பத்தி தான் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய வித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய வித்து யாருடைய வித்து? பரமபிதாவினுடைய வித்து. அதனால சொல்றாரு, என் பிதா நீதி உள்ள பிதா. பிரைஸ் தி லார்ட். தாயா இருக்கீங்கன்னா, தகப்பனா இருக்கிறீங்கன்னா, திருமணம் ஆக போறீங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாறீங்கன்னா நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு நீதி உள்ள தாயா இருக்கணும். A righteous woman, righteous mother, righteous father. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இயேசு சொல்ல முடிஞ்சது, என்னை காண்கிறவர்கள் யாரை பார்க்கிறாங்க? பிதாவை காண்கிறாங்க. ஏன்னா பிதாவின் நீதி என்னிடத்துல இருக்கிறது. உங்களை பார்க்கும்போது அவங்க யாரை பார்க்கணும்? எனக்கு 2 சகோதரி உண்டு, 3 பேரும் ஊழியத்தில் தான் இருக்கிறோம். அதுக்கு காரணங்களில் ஒன்று என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாருமே என்னைய பாஸ்டரா தான் பார்ப்பாங்க, ஊழியக்காரங்களை தான் பார்ப்பாங்க. அதுக்கு பாதியே ஊழியத்துக்கு வந்தாச்சு. உங்க பிள்ளைங்களை பார்க்கும்போது உங்க எப்படி தான் பார்ப்பாங்க? உங்களை மாதிரி தான் பார்ப்பாங்க. இயேசு எவ்வளவு தைரியமா சொல்ல முடிஞ்சது, என்னை காண்கிறவர்கள் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது, உங்க பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களை காண வேண்டும். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு அவ்வளோ ரிலேஷன்ஷிப், டீப் ரிலேஷன்ஷிப், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். பிதா மூச்சு விட்டா அதுக்கு கேட்கும், பிதா அழுத அவருக்கு இங்க தெரியும், பிதா துக்கமானவங்களுக்கு தெரியும். நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா துக்கமா இருக்கிறங்கிறதே தெரியுது கிடையாது, அப்பா அழுகிறாங்க தெரியுதே கிடையாது. சில பிள்ளைகள் அம்மா அழுவாங்க தெரியாது. இருதயத்தில் உன் மேல பிரியமா எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியும், எங்க அப்பா எங்க அம்மா என் மேல பிரியமா இருக்கிறாங்களாம் கேட்டா பிள்ளைகள் என்ன சொல்லும்?
அவங்க இருந்தா என்ன, இல்லாம போனா எனக்கு என்ன? குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருவது, சமாதான குறைச்சல் வருவதே காரணமே நீதியின் குறைச்சல் தான். நாம் தேவனோடு இருக்கிற உறவு நீதியா இருந்துச்சுன்னா மனைவியோட உறவு நீதியா இருக்கும், கணவனோட உறவு நீதியா இருக்கும், பிள்ளைகளோட உறவு நீதியா இருக்கும், பெற்றோர் உறவு நீதியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு நீதியின் சந்ததியை உருவாக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆகையால் இந்த வேளையில நாம் நீதியின் பிள்ளைகளைப் போல, நீதியின் பிதாவின் பிள்ளைகளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 15:9 வாசிக்கிற பொழுது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல போல children are like their fathers and mothers. இயேசுவை போல நான் வாழணும்னு நல்ல பாட்டு பாடுறோம், எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. இயேசுவை போல மாறணும். ஏன்? இயேசு பிதாவை போல இருந்ததுனால தான். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்க என்ன செய்யுங்க. என்ன அப்படின்னா அவன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் எவ்வளவு ஒத்ததா இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. நான் அவர் பின்பற்றதை போல நீங்க என்ன செய்யுங்க. ஓப்பன் புக், ஓப்பன் புக். அவன் லைஃபே ஓப்பன் புக்கா இருந்துச்சு. இயேசு சொல்றாரு, பிதாவும் நானும் அன்பா இருப்பது போல. ஆகையால் பிள்ளைகள் பெற்றோரை போல, பிள்ளைகள் தாயை போல, தகப்பனை போல. ஒரு சினிமால ஒரு பாட்டெல்லாம் இப்படிதான் வந்திருக்கு. உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதுல நடிகர்கள், எல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்களும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க கேட்கிற மாதிரி, ஆனா கேட்கல. தூங்காதது மாதிரி நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாம் காலையில எப்போ நம்ம நடிக்க மாட்டோம் தெரியுமா? நைட்டு தூங்கும் போது, மிட் நைட் தான் நம்ம நடிக்க மாட்டோம். ஆமா, வெளியில நல்ல டிப் டாப்பா நல்லா மேக்கப் பண்ணி ஸ்டைல ஒவ்வொரு ஸ்டெப்பும் தாளமா இருக்கும். சில பிள்ளைங்களுக்கெல்லாம் டக் 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 டோன் கரெக்டா இருக்கும். அவங்க நைட்டு தூங்கும்போது பாருங்க, காலு ஜன்னல இருக்கும். எப்போ நம்ம நடிக்க மாட்டோம்? நைட்டு தூங்கும் போது தான் என்ன செய்ய மாட்டோம். கண்ணு முழிச்சிட்டா லைட்ஸ் ஆன், சவுண்ட் ஆன், ஆக்ஷன். நைட்டு தூங்குற வரைக்கும், காலையில் எழும்பி பிரஷ் பண்றதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, பிரயாணம் பண்றதுல இருந்து, ஸ்தோத்திரம் வேலைக்கு போறதுல இருந்து, வீட்டுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற வரைக்கும் ஆக்ஷன் தான், ஆக்டிங் தான். நம்ம ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கேட்டா அதுக்கு பேர் சோஷியல் லைஃப், கலாச்சாரம். ஸ்தோத்திரம். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, ஆக்ட் பண்ணி நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய முடியாது, சத்தியத்துக்குள்ள நடத்தவே முடியாது. உங்க இருதயம் தேவ வசனத்தின் மீது தாகமா இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைய இருதயத்து வசனத்தின் மீது தியாகமா இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு 15 யோவான் 15 ஸ்தோத்திரம் 5 வாசிக்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள். திராட்சை செடி எப்படி இருக்குதோ அப்படிதான் என்ன செய்யும், கொடிகள் இருக்கும். 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, பிள்ளைகள் தானாக கனி கொடுக்க மாட்டார்கள். பெற்றோருடைய நீதியில் தான் அவங்க என்ன செய்யறாங்க, கனி கொடுக்கிறாங்க. நீதிமொழிகள் 17:6 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது, பிள்ளைகளின் மேன்மை அவர் பிதாக்களே. நல்ல இந்த கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. பிள்ளைகளின் மேன்மை யாரு? பிதாக்களே. The glory of children are their parents. நம்ம குளோரியஸ் அந்த பூமியில வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க குளோரியஸா இருப்பாங்க. நீங்க பாவத்தை ஜெயித்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க பாவத்தை ஜெயிப்பாங்க. நீங்க நீதிக்காய் போராடுவீங்கன்னா உங்க பிள்ளைங்களும் நீதிக்காய் போராடுவாங்க. நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழுவாங்க. நீங்க இந்த உலகத்துல ஜெயமா வாழ்ந்தீங்களா நீங்களும் வாழ்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நேரம் இருந்தால் நீங்க வீட்டுல போய் இதே பகுதி இதே கோணத்தில் நீங்க சங்கீதம் 1 நீங்க வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு நீதிமான் இந்த பூமியில எப்படி வாழலாம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பூமியில கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான நீதியுள்ள குடும்பமாக சிஷ்டாந்தமாக எழுதப்பட்ட ஒரு குடும்பங்களில் ஒன்று என்னன்னு சொன்னா நோவாவின் குடும்பம். ஆதியாகமம் 9 வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆதாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் ஸ்தோத்திரம் வெள்ளப்பெருக்குக்கு முன்பதாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவனை தூஷித்து தேவன் யார் என்று கேட்டு கொளுத்து வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய கண்கள்ல நீதியாய் நோவா வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவனுடைய சந்ததியை பாதுகாத்தார். அவனுக்கு பூமியை நிரப்புங்கள், பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். ஸ்தோத்திரம். அவனுக்கு வருகிற பிள்ளைகளோடும் அவனுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார், அடையாளத்தை தந்தார். ஸ்தோத்திரம். 19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களாலே. வசனத்தை வாசிப்பு நம்ம முடிப்போமா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 9 அதிகாரம் 19 வசனத்தை யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 9:19. நோவாவின் குமாரர்கள் இவர்களாலே. எல்லாரும் சொல்லுங்க, இவர்களாலே. எல்லாரும் சொல்லுங்க, இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். கர்த்தர் நம்மை அழைத்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, உங்களாலே உங்க பிள்ளைகளினாலே பூமியில ஒரு பரிசுத்த ஜாதியை பரவி பாயும்படிக்கு. எல்லா கண்களும் மூடி ஜெபமுடுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நோவாவை போல இந்த ஸ்தோத்திரம் பாவமும் கண்ணியும் நிறைந்ததான ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் ஒரு நீதி உள்ள பெற்றோராய், நீதி உள்ள ஒரு தம்பதியராய், ஒரு நீதி உள்ள மனைவியாய், கணவனாய் இந்த பூமியில் வாழும் பொழுது இவர்களாலே தேவன் ஒரு பெரிய சந்ததியை பரவி பாயத்தக்கதாக ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போம். ஷபா ரகாந்த ராத்திரி தினமா ரேகாந்த ராத்திர தினமா. கர்த்தர் ஒரு நீதியின் சந்ததி உருவாக்கும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். நம்மிடத்தில் புறப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரிய ஜாதியை மாற்றும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இடத்தில் வைத்திருக்கிறார். அவர் செய்ய போகிற மகத்தான கிரிகளுக்காக, அவர் செய்ய போகிற ஆசீர்வாதமான பாதைகளுக்காக, அவர் நம்ம பிள்ளைகள் சந்ததியின் மத்தியில் செய்ய போகிறதான அதிசயமான காரியங்களுக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விடுதலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷபரகதரா தினமரா தினபெரே கெந்தரே காந்தரா தர தினே ரிபரகதரா தினே காந்தரா திருதின். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த மதியான வேளையில தகப்பனே, நீதியின் மகனாய், நீதியின் தந்தையாய், நீதியின் தாயாய், ஒரு நீதியின் சந்ததியை புறப்பட பண்ணுகிற ஒரு குடும்பத்தை நியமிக்கிற என்னை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன். அநீதி என்னிடத்திலே காணாதிருப்பதாக, குற்றங்கள் என்னிடத்திலே காணாதிருப்பதாக, அசுத்தங்கள் என்னிடத்தில் காணாதிருப்பதாக, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்தும் காணாதிருப்பதாக, நீதியின் சந்ததியை மாற்றும்படிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஷபரகாந்த ராதினே ரிபரகாந்தனா ரிகதரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மை நன்றியோடு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் பிள்ளைகளாக, நீதியின் ஜனமாக, நீதியின் குடும்பமாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷபரகாந்தராதரதே. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்த அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. இல்ல கரங்களை தட்டி. கீழ்ப்படிந்த அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா.
காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசியாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசியாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. சத்தமாய் சொல்லவோ, நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே. ஒரு உடன்படிக்கை பண்றீங்களா? இந்த வேளையில ஒரு உடன்படிக்கை கர்த்தரோடு சொல்றீங்களா? நீதி உள்ள குடும்பமா, நீதி உள்ள பெற்றோரா, நீதி உள்ள பிள்ளையா? நானும் என் வீட்டாரோ, நானும் என் வீட்டாருமோ. ஆமே. இன்னொரு மனை சத்தமாய் ஒரு மனப்பட்டு சொல்லுவோம், நானும் என் வீட்டா. ஹல்லேலூயா. திகதன மர தர திரே திரே தே நீயோ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு நீதியின் சந்ததியாய் நியமிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தபடியால், நம்முடைய குடும்பத்தை தெரிந்தபடியால், சாட்சியால் நிலைநிறுத்தினபடியால், பலன் தந்தபடியால், ரட்சித்தபடியால், மேன்மை பாராட்டினபடியால், கனப்படுத்தினபடியினால், மேன்மைப்படுத்தினேன் இன்னும் மேன்மைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனுக்காக பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமை போல, நோவாவை போல ஒரு நீதி உள்ள சந்ததியை நாங்கள் இந்த பூமியில உமக்கென்று நாங்கள் கொண்டு வர எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உலகத்தில் நிறைய நெருக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், பாடு, தேவன் எங்கே என்று கேட்கிற அளவிற்கு என்னுடைய வேதனை. ஆனாலும் உடைய வார்த்தையை கொண்டு என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரும் மீது தேவனுடைய கரம் வந்து அமர்வதாக. ஆவிக்குரிய மேன்மையினால், ஆவிக்குரிய மேன்மையினாலும், மாம்சத்துக்குரிய மேன்மையினாலும், உலகத்தில் பொருளாதாரத்தின் மேன்மையினாலும் கர்த்தர் அவர்களை நினைத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரம் முழுவதும் பிள்ளைகள் கடந்து போற எல்லா பாதைகளிலும் கர்த்தருடைய வழிநடத்தல் இருப்பதாக. குடும்பமாய் இவர்கள் எடுக்கிற எல்லா ஆலோசனையிலும் தேவனுடைய ஆலோசனை தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துருள் ஆலோசனைக்கு குடும்பங்களையும் ஊழியத்தையும் வேலையடைத்து நாங்கள் பாதுகாக்கிறோம். சமாதானம் உண்டாயிருக்கட்டும், மேன்மை உண்டாயிருக்கட்டும், பிரிவினை மாறுவதாக, காயங்கள் ஆற்றப்படட்டும், ஆறுதல் அடைவார்களாக, ஜெயத்தை எடுப்பார்களாக. சத்ருவோடு போராடத்தக்கதான திராணி உள்ளவர்களுக்கு கர்த்தர் புயத்தை இரும்பையை நீ மாற்றுவீராக, கரங்களை வெண்கலமாய் நீ மாற்றுவீராக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை உயர்த்த துதி பாட கர்த்தர் ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். மனுஷருடைய கண்களில் தயவு அவர்களுக்கு கிட்டும்படியாய், தேவனுடைய கண்களில் தயவு கிட்டும்படியாய் கர்த்தர் இந்த வேளையில் இறங்கி ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் சபை ஊழியத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்க மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை விருந்து இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோடு பெரிய காரியங்களை செய்வாராக.